ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி இணைந்து வழங்கும் ஔவையின் ஆத்திச்சூடி இலக்கிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. சீராரும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில் முதலும் தடித்தனமும் திலகமுமே நன்றி. நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் உஷா மேம் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் உங்களின் கரவொலியோடு. நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் கவிஞர் ராசிகா அவர்களை உங்களின் கரவொலியோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே நாவெல்லாம் இனிக்கும் இல்லையா? நிறைய இனிப்புகளை நாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அவங்க வெறும் இனிப்பு மட்டும்தான் தன்னுடைய வியாபாரம் தொழில் இனிப்பகம் நடத்திட்டுருக்காங்க. ஆனால் இலக்கியத்தின் மீது அவங்களுக்கு மிக பெரும் ஆர்வம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற பொருண்மையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒவ்வொரு நாளும் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வருது. தமிழின் பெருமைகளை பறைசாற்றுவதற்காகவும் உங்களைப் போல மாணவர்கள் பயனுறுவதற்காகவும் இலக்கியங்களை அனைவருக்கும் கொண்டு செல்லும் விதமாகவும் நல்ல நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் அவர்களுக்கு இந்த நல்ல நாளிலே நம் கரவொலியின் மூலமாக நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். கைதட்டலாமே. ஏன்னா ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் அது தனி, இலக்கியத்திற்கான சேவை தனி அப்படின்னு தினம் தினம் தன்னுடைய இலக்கிய ஆளுமைகளை நிறைவேற்றி நிலை நிறுத்தி வருகிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும் பணிபுரியும் அனைவருக்கும் நம்முடைய நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்ளலாம். இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா, உங்களைப் போல மாணவர்களாக இருக்கும் பொழுது நிறைய தமிழ் மேலே ஆர்வம் ஏற்பட்டு நிறைய பேச ஆரம்பித்து நிறைய பரிசுகள் வாங்கி அதுக்கப்புறம் தமிழுக்காக நாம் ஏதாவது செய்யணும், தமிழ் நம்மை வளர்த்தது, தமிழுக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இலக்கிய கூடல் அமைப்பு. அந்த இலக்கிய கூடல் அமைப்பினுடைய தலைவர் நான். செயலாளர் திரு கோ மணி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் விரைவில் கலந்து கொள்வார். அவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளி அந்த மாணவர்கள் அமர்ந்துட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான தருணம் இது. பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் தாளாளர் வியாபார நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மையோட கல்வியை வழங்கி வருகிற நிறுவனம் இது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க மேம் இல்லையா? உங்கள் மேம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா? ஒரு முறை பார்த்தா கூட பல வருஷம் பழகினதை போல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆளுமையாளர். அது மட்டும் இல்லாமல் புன் சிரிப்போடு எல்லாரையும் வரவேற்று உபசரிக்கக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல் சந்திப்பிலேயே நாம் என்ன பண்ணிடலாம் அவங்களோட நீண்ட நாள் தொடர்பு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தும். அதே மாதிரி இங்கே படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் தன்னுடைய குழந்தையாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு, வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நிறைய அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நாம் இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற உஷா மேம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அவரை உங்களின் கரவொலியோடு வரவேற்கிறேன்.